கீழ்ப்படிந்து அந்த தேசத்திலே இருந்தான். அந்த தேசத்திலே இருந்து விதையை விதைத்தான். 12ஆம் வசனம் வாசிக்கிறேன். ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான். கர்த்தருடைய வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த தேசத்திலே இருந்து விதையை விதைச்சதுனால அவனை கர்த்தர் ஆசீர்வதித்து 100 மடங்கு அவனை பெருகச் செய்தார். 100 மடங்கு பலன் அடைந்தான். அது மட்டுமல்ல, அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான் என்று வசனம் சொல்லுகிறது. அது மட்டும் இல்லை, அவன் அந்த இடத்துல துறவை வெட்டுறான். துறவுலேருந்து தண்ணி வருது. ஆனால் அந்த ஊர் ஜனங்கள்லாம் அவன் கூட சண்டை போடுறாங்க. ஆனால் அது ஏற்கனவே ஆபிரகாம் வெட்டின துறவாக இருந்தது. அந்த துறவை இந்த ஜனங்க தான் ஏற்கனவே மூடி போட்டாங்க. இப்போது மறுபடியும் அந்த இடத்துல ஈசாக்கு வெட்டுறான் துறவை. அந்த இடத்துல தண்ணி வருது. ஆனால் அந்த ஊர் மக்கள் எல்லாம் அவன் மேலே பொறாமை கொள்ளுகிறார்.